நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் அக்டோபர் 10 முதல் 16 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் பார்க்கலாம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா. இப்பொழுது நாம் தனுசு ராசியை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இது சூப்பர். அடுத்தது 2 கூடிய சனி பகவான் 10/10/2020 அதான் இந்த வாரம் உங்களுக்கு நேர்கதியில் பயணம் சொல்கிறார். வக்ர நிவர்த்தி வருகிறார். அப்போது தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வக்ரம் பெற்றிருந்தது. இவ்வளோ நாளாக பண வரவு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தது. குடும்பத்திலையும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்தது. இனி இந்த சனி நேர்கதியில் செல்வதால் பொருளாதார மேன்மை இருக்கும், பண வரவு இருக்கும், குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும். ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறதால தொட்டதெல்லாம் தொடங்கும். அதாவது தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம், அசையா சொத்துக்கள் ஒரு சிலர் புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. சொத்து பத்து வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு சிலர் வாகன பிராப்தி பழசு வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். பிள்ளைகளால் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம். அவங்க படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுதல், இப்படி ஏதாவது ஒரு நிலை. பூர்வீக சொத்தில் கூட ஏதாவது பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. மற்றபடி பார்க்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதி 10ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் 5 கூடிய செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அப்போது 7ஆம் இடம் அப்படின்னு 5 கூடையவன் 7ல் அமர்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கணவன் மனைவி இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு அகன்று சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு நிலை. அதுலேயும் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த வாரம் இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அரசாங்கத்தால் அனுகூலம். அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மேம்பாடு. அதாவது யாருக்கோ கொடுக்க வேண்டிய ஒரு போஸ்டிங்கை உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. இது பெரிய விஷயம். இப்படி அரசியல்வாதிகளுக்கு திக்குமுக்காடக்கூடிய ஒரு அளவு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு சுக்கிரன் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதுலேயும் நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, துணி கடை வச்சுருக்கிறவங்க, அதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அரசு கருவூலங்கள், நிதி நிறுவனங்கள், ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள்,
அதோட வங்கி இப்போ பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு மேன்மையான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், 11ல் கேது இருக்கிறார். எப்போவுமே 11ல் கேது இருக்கிறது சிறப்பு. ஆனால் சனி பார்க்கறது சிறப்பா அப்படின்னா சிறப்பு இல்லை. பட் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதம் பிடிக்கும். ஆனால் 11th ஹவரில் இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம நாட்கள் எதுவும் இல்லை. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.